மூன்றாவதாக அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நெல்லுங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை மேற்கொள்வதற்கு 1, பயப்படாதிருங்கள். 2, நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். 3, தரித்து நெல்லுங்கள். நீங்கள் நின்று கொண்டு அப்படியே நெல்லுங்க. பின்னாடி பார்வோ, முன்னாடி செங்கடல். அதே இடத்துல, அதே பிரச்சனைகள, அதே பாடுகளில முறுமுறுக்காதபடி, பயப்படாதபடி நீங்கள் நின்று கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போ. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு பிரச்சனைகளில, பாடுகளில, கஷ்டத்துல, போராட்டத்துல அப்படியே நீங்க தரித்து நின்று நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தரித்து நிற்கிற காலத்துல நாளில பயம் ஏன் வருகிறதுன்னு பார்த்தோம், ஏன் முறுமுறுக்கிறோன்னு பார்த்தோம், ஏன் நிற்க முடியல அப்படின்னா கால தாமதம் ஆக ஆக ஒரு சில நாட்கள் இருப்போம், ஒரு வாரம், ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் சில பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக நம்முடைய பிரச்சனைக்கு விடுதலை பெறல, நம்ம தடை மாறலை, நம்மளுக்கு அது கூட பதில் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம ட்ராக்கை மாற்றி விடுவோம். நிற்கிற இடத்திலிருந்து, இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நாம் வேறு ஒரு இடத்திற்கு கடந்து போகக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம். இங்கே பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 32 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது. மோசே மலையில் இருந்து இறங்கி தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி. நல்லா கவனிக்கணும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது, அது வரைக்கும் தாங்க. இப்ப தாமதம், மோசே வரல, மோசே திரும்பி வரல. இப்ப திரும்பி வருகிற தாமதிப்பதை கண்ட பொழுது ஆரோனிடத்துல கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று நாங்கள் அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன்னே செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணோம். மோசே இதுவரைக்கும் வழி நடத்தி வருகிறார். இப்ப மோசே இறங்கி வரல, அவர் கடந்து போனவர், மலைக்கு கடந்து போனவர் இன்னும் திரும்பி வரல. போன இடத்துல அவருக்கு என்ன நடந்ததோ என்று தெரியல. அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சில தெரியல, இருக்கிறத சில தெரியல அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் அந்த கால தாமதம் ஆன பொழுது அவருக்கு என்ன ஆனதோ தெரியல. இதுவரைக்கும் எங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார், இப்பொழுது எங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு தெய்வத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு தெய்வத்தை உண்டாக்கிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். கால தாமதம் ஆன பொழுது அது வரைக்கும் காத்திருந்தாங்க. அது வரைக்கும் காத்திருந்த ஜனங்கள் கால தாமதம் ஆன பொழுது இங்கே வழியில் ஒரு எண்ணம் மாற்றம் வந்தது. ஒரு தெய்வத்தை உண்டாக்கணும், நமக்கு வழி நடத்துவதற்கு ஒரு தெய்வம் உண்டாக்கணும். 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரராகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் எங்களுக்காக காத்திருங்கள். நல்லா கவனிக்கணும். போன மனுஷன் எப்பா 10 நாள்ல வந்துருவேன்
அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். எல்லாம் 40 நாளில் வந்துடுவோன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் ஒன்றுமே என்ன செய்யலை, சொல்லலை. நாங்கள் திரும்பி வருமட்டும், எங்களுக்காக இங்கே காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு காரியம் சொன்னார். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவரிடத்தில் போகலாம் என்று சொல்லி அவர் மலைக்கு ஏறி போயிட்டார். அவரால் கவனிக்கணும், அவர் திரும்பி வருமட்டும் 24ஆம் அதிகாரத்தில் போனவர் 32ஆம் அதிகாரம் வரைக்கும் நினைச்சல திரும்பி வரவே இல்லை. திரும்பி 24ஆம் அதிகாரத்தில் இருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அவரிடத்தில் என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் காரியம் செய்தார். அது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அவ்வளோ பெரிய காரியத்தை மோசையை கூட்டி போய் மோசையும் யோசுவாவும் போகிறாங்க, 2 பேர் தான் போகிறாங்க. போனவர் திரும்பி வரலை, அவருக்கு என்ன ஆனதோ தெரியல அப்படின்னு சொல்லி கால தாமதம் ஆன பொழுது கண்டு குட்டியை தெய்வமாய் மாற்றி விட்டார்கள். கால தாமதம் அநேகருடைய வாழ்க்கையை தடுமாற பண்ணுகிறது. நீடித்த நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். நீடித்த நாட்கள் காத்திருந்து பார்த்ததுனால பதில் கிடைக்கல, என்னுடைய காரியத்திற்கு ஒரு மாற்றம் உண்டாகல, என் பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகல சொல்லுகிற பொழுது வழி தடுமாறுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு கண்டு குட்டியை தெய்வமாய் மாற்றி விட்டாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சவுல் அங்கே சாமுவேலுக்காய் காத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரல. ஆனால் இந்த மனுஷன் சாமுவேல் சொன்ன 7 நாள் என்ன செஞ்சார், காத்து இருந்தார். சாமுவேல் என்ன சொன்னார், 7 நாள் காத்திரு, நான் என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு சொன்னார். 7 நாள் காத்திரு, நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் 7 நாள் இவர் காத்திருந்தார், வரலை. ஆனால் பாருங்க, சொன்ன நாட்கள் காத்திருந்தார் சவுல். 7 நாட்கள் சாமுவேல் வருவார் என்று காத்திருந்தார், வரல. எங்க ஜனங்கள் எல்லாரும் அநேக காரியத்தில் யுத்தம் அவர்களுக்குமா எழுப்பி நின்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்குமான ஒரு யுத்த காலம், ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவன் துணிந்து சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்த ஆரம்பித்தான், காத்திருந்தான். ஆனால் அவன் செய்த காரியம், அங்கே சாமுவேல் காத்திருக்க சொல்கிற பொழுது இன்னொரு காரியத்தை சொன்னார். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்துல வருவேன். எதுக்கு வருவேன்? பலிகளை செலுத்துவதற்கு நான் உன்னிடத்துல வருவேன். நீ காத்திரு, பலிகளை செலுத்துவதற்கு நான் உன்னிடத்துல வருவேன். நான் உன்னிடத்துல வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு. இவர் 7 நாள் காத்திருந்தார். அந்த வார்த்தைக்கு காத்திருக்க முடியாமல் அவர் துணிந்து பலி செலுத்தினார். அவருடைய ராஜரீக அபிஷேகம் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போய்விட்டது. ராஜாவாய் தெரிந்து கொண்ட அந்த காரியம் அவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டது. அவனிடத்திலிருந்து அந்த மேன்மை அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. காரணம், காத்திருக்கிற காரியத்தில் தடுமாறினபடினால நீங்கள் நின்று கொண்டு, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளில், உனக்கு இருக்கிற பாடுகளில் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை வாசிப்போ. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 36, 37. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது, அல்ல கவனிக்கணும், வாசஸ்தலத்தில் மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருந்தார். அதனால கவனிக்கணும், மோசே ஆண்டவர் நடத்திய காரணம் அவ்வளவு பெரிய அற்புதம், அவ்வளவு பெரிய அடையாளம். ஒரு கோலை கொண்டு அங்கே பார்வோனுக்கு யுத்தம் செய்ய முடியாது மோசையை தெரிந்தெடுத்ததற்கு காரணம், மோசே சொல்லுகிறார், மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பாதிருக்கிற வரைக்கும் அங்கேயே தங்கியிருந்தார்கள்.